ஹலோ விபர்ஸ், உங்களுக்கு ஒரு கொஷின். ஸ்பேஸில் அதிக மிஸ்ட்ரிஸ் இருக்கா, இல்லைனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமியில் இருக்க கடலில் அதிக மிஸ்ட்ரிஸ் இருக்கா? நீங்கள் ஸ்பேஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம். சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரையும் கடலோட பெரும்பகுதியை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணவே இல்லை. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்கடலில் இருக்க தண்ணியோட ப்ரெஷரும் முழுமையான இருளும் கடுமையான சூழலும் தான். ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்தில் சூரிய ஒளியே போகாது. அங்கே என்னெல்லாம் இருக்கு, இதுவரை யாரும் பார்க்காத உயிரினங்களா, மறைஞ்சு போன கப்பல்களா, இல்லை நமக்கு தெரியாத புதிய உலகமா? இன்னைக்கு நம்ம ஆழ்கடலில் இருக்க இருண்ட ரகசியங்களையும் சயின்ஸ் சொல்ற உண்மைகளையும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா கடலை பத்தின உங்களோட பார்வையே மாறிடும். பூமி சுமார் 71% கடலால் மூடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மிகப்பெரிய கடலோட ஒவ்வொரு பகுதியும் ஒரே மாதிரி இருக்காது. கடலோட மேற்பரப்பில் சூரிய ஒளி இருக்கும். கொஞ்சம் ஆழமாக போயிட்டா சூரிய ஒளி கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கீழே போனோம் அப்படின்னா ஃபுல்லாக இருட்டு மட்டும்தான் இருக்கும். மனுஷங்க வாழ்கிற உலகத்துக்கும் ஆழ்கடலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அங்கே பகலும் கிடையாது, நைட்டும் கிடையாது, எப்பவுமே இருட்டு மட்டும்தான் இருக்கும். அங்கே வாழ்ந்துட்டு இருக்க உயிரினங்கள் நம்மளால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நம்ம 10 மீட்டர் ஆழத்தில் இருக்க தண்ணியில் மூழ்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட காதில் ப்ரெஷரை நம்மளால் உணர முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்தில் அங்கே தண்ணியோட அழுத்தம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அதை சாதாரண நீர்மூழ்கி கப்பலால் கூட தாங்க முடியாது. அதனால தான் ரொம்பவும் சிறப்பான ஆய்வு வாகனங்களை ரிசர்ச் பண்ண பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே டெம்பரேச்சர் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். லைட் இருக்காது. கம்யூனிகேஷன் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதனால தான் ஆழ்கடல் ஆராய்ச்சி ரொம்பவும் ஸ்லோவாக நடந்துட்டுருக்கு. ஆழ்கடலில் வாழ்ந்துட்டு இருக்க சில உயிரினங்கள் அவங்களோட உடல்லையே லைட் மாதிரியான அமைப்பை வச்சிருக்கும். இதுக்கு பயோலுமினசன்ஸ் அப்படின்ற பேரும் இருக்கு. இது ஏன் பல்ப் மாதிரி அமைப்பு அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில உயிரினங்கள் அதோட இரையை ஈர்க்கறதுக்காக அதை வச்சிருக்கு. சில உயிரினங்கள் எதிரியை பயன்படுத்துறதுக்காக அதை வச்சிருக்கு. சில உயிரினங்கள் அவங்களோட இனத்தோட அடையாளம் அதை வச்சிருக்கு. ஆங்கிலர் ஃபிஷ் மாதிரி சில உயிரினங்கள் தலையோட முன் பக்கத்தில் இந்த லைட்டை அதை எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த உறுப்பை அது எதுக்காக பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் இருக்க இரையை பக்கத்தில் வர வைக்கும். பக்கத்தில் வர வச்சு அதை அழகாக காட்டும். அது ரொம்ப பக்கத்தில் வந்த உடனே அது அப்படியே அதோட இரையா மாற்றிடும். இதுதான் நேச்சரோட இன்டெலிஜென்ஸான வேட்டை முறைகளில் இதுவும் ஒன்று. ஆழ்கடலுக்கு அடியில் மலைகள் இருக்குது, பெரிய பள்ளத்தாக்குகள் இருக்குது, தண்ணிக்கடியில் எரிமலைகளும் இருக்குது. சில இடங்களில் ரொம்பவும் ஹாட்டான தண்ணி, அதாவது சூடான தண்ணி வெளியே வருமா, அதை ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சூரிய ஒளியே இல்லாட்டியும் சில உயிரினங்கள் கெமிக்கல் எனர்ஜியை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கு. இது பூமியில் உயிர் எப்படி உருவாச்சு அப்படின்ற கேள்வியை புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பல வருஷங்களாக கடல்ல இருந்து வித்தியாசமான சவுண்ட்ஸ் வரதை விஞ்ஞானிகள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பல சவுண்ட்ஸை பின்னாடி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கடலுக்குள்ளே இருக்க பனிப்பாறைகள் உடையிறதும், எர்த்குவேக் வரதும், கடலோட உயிரினங்களோட சத்தங்கள் அப்படின்னும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் சில சவுண்ட்ஸ் எக்ஸாக்டாக இது எதனால் உருவாச்சு அப்படின்ற காரணத்தை இன்னைக்கு வரையுமே ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ஆழ்கடல் பற்றின ஆராய்ச்சி ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் புதிய உயிரினங்கள் கடல்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. எதிர்காலத்தில் புதிய உயிரினங்களும் புதிய கனிம வளங்களும் மறைஞ்சு போன கப்பல்கள் கூட நம்ம கடல்லேருந்து கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல அறிவியல் கண்டுபிடிகளும் நமக்கு கிடைக்கலாம். தொழில்நுட்பம் வளர வளர ஆழ்கடலை பற்றின நம்மளோட அறிவும் அதிகரிச்சுட்டே வருது. ஸ்பேஸை ரிசர்ச் பண்ணுறது அப்படின்றது மனிதனோட ரொம்ப பெரிய கனவுகளில் ஒன்று. நம்ம பூமியில் இருக்கிற ஆழ்கடல் இன்னைக்கு வரையும் எண்ணற்ற கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லாமலே இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் பூமியை பற்றி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறத மாற்றிடும். அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? ஆழ்கடலுக்கு அடியில் இன்னும் என்னென்ன ரகசியங்கள்லாம் மறைஞ்சிருக்கலாம்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சயின்ஸ் மிஸ்ட்ரிஸையும் உலகத்தை பற்றி வியப்பூற்ற உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.